பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்றைய தினம் நடந்தது. இதில் 5 முக்கிய முடிவுகளை இந்தியா எடுத்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும், அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படும், பாகிஸ்தான் மக்களுக்கு இந்திய விசா ரத்து செய்யப்படும், டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதர்கள் வெளியேறணும், அதேபோல பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை குறைப்பு. இதுதான் அந்த முக்கிய முடிவுகள். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறத பாகிஸ்தான் நிறுத்துற வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது. பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு மத்திய அரசு டிப்ளமேட்டிக் ரீதியாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடியா தான் இந்த முடிவு பார்க்கப்படுது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் பாகிஸ்தானுக்கு பெரிய அடியா பார்க்கப்படக்கூடிய அதே வேளையில 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் சொல்றது என்ன, இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கிறது மூலமா அது என்ன தாக்கத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல சிந்து நதி, அதே போல அதோடைய முக்கிய 5 நதிகளான கிளை நதிகள் அப்படின்னு சொல்லணும். கிளை நதிகளான சினாப், ஜேலம், ராவி, பியாஸ், சட்லஜ், இந்த நதிகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிந்து நதி சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத் அப்படிங்கிற பகுதியில் உருவாகி இந்தியா வழியா பாஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழையுது. இப்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய அதோடைய கிளை நதிகளும் பாகிஸ்தானுக்குள்ள தான் போகுது. பாகிஸ்தானுக்கு குடிநீர் வழங்குறதோட மட்டும் இல்லாம விவசாயத்தையும் வளம்பர செஞ்சு கராச்சியில கடல்ல கலக்குது. இந்த நதியில நீர் பங்கீடு தொடர்பா இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இந்த 2 நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம். பரம எதிரியா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த நதிநீர் ஒப்பந்தம் தான் உலகிலேயே 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தமா இருக்கு. இந்த ஒப்பந்தம் எப்ப போடப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1960 செப்டம்பர் 19 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் முகமது அயூப் கான் இடையே கையெழுத்தாக இருக்கு இந்த ஒப்பந்தம். சரி, இப்ப இந்த ஒப்பந்தப்படி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாடு முழுசும் இந்தியாவுக்கு பாதிக்கப்பட்டது. அதுவே மேற்கு பகுதியில் பாயிற சிந்து, சினாப், ஜேலம் இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாடு பாகிஸ்தானுக்கானது. இப்ப இந்தியா வழியா பாயக்கூடிய இந்த நதிகள்ல நீர் பங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வெறும் 20% தான். இதுவே 80% நீர் பாகிஸ்தானுக்கானதா தான் இருக்கு. இப்ப இந்த 3 நதிகள்லயுமே இந்தியா அணை கட்ட